உதகை அருகே புலி தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். அவரது உடலை எடுக்கக்கூடாது என வனத்துறையினரிடம் பழங்குடியின மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். நீலகிரியில் தோட்டத்து வேலைக்கு சென்ற தோடர் பழங்குடியினைச் சேர்ந்த நபர் புலித்தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே சமயம் அவர் உடலை வாங்க மறுத்து உறவினர்களும் குடும்பத்தினரும் சாலை மறியலில் ஈடுபட்டது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீலகிரி மாவட்டம் 8வது மைல் அடுத்த சின்னக்காடி மந்து பகுதியைச் சேர்ந்தவர் புஸ்தால் குட்டன். இவர் நேற்று தோட்டத்து வேலைக்காக சென்றிருக்கிறார். நேற்று இரவு வீடு திரும்பாதனால் குடும்பத்தினரும் உறவினர்களும் அவரை அந்த பகுதியை சுற்றிலும் தேடியிருக்காங்க. இருந்தபோதிலும் அவர் கிடைக்கவில்லை. இந்த சூழலில் காடிமந்து என்கிற வனப்பகுதி அருகே அவர் சடலமாக இன்று மீட்கப்பட்டது அவர் அனைவரையும் பெரும் அச்சத்துக்கு உள்ளாக்கியது. அது மட்டும் இல்லாமல் அவர் உடல் முழுவதும் காயங்கள் காணப்பட்டது. இதனை அடுத்து வனத்துறையினருக்கு உடனடியாக அவர்கள் தகவல் கொடுத்தாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த வனத்துறையினர் அந்த பகுதியை ஆய்வு செய்யும் பொழுது புஸ்தால் குட்டன் புலித்தாக்கி உயிரிழந்திருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து அவருடைய உறவினர்கள் குடும்பத்தினர் அனைவரும் வனவிலங்கு தாக்கி உயிரிழப்பு தொடர்ந்து வாடிக்கையாகி வருகிறது. இதனை கண்டித்து அவர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து வனத்துறையும் காவல்துறையும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அவர்கள் 2 முக்கியமான கோரிக்கைகள் வைத்தாங்க. குறிப்பாக புஸ்தால் குட்டன் உயிரிழந்ததை அடுத்து அந்த புலி ஊருக்குள் வருவதை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும், கேமரா வைத்து கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், அதே சமயம் யானை போன்ற விலங்குகளும் அவ்வப்போது ஊருக்குள் வருவதால் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்தி வருகிறது, உயிர் பயத்தையும் காட்டி வருகிறது. இதனால் ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய அகலியை அகலப்படுத்தி யானை உள்ளே வராமல் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சிருக்காங்க. இதனை பரிசீலனை செய்வதாக வனத்துறையினர் உடனடியாக வாக்குறுதி கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மாநகர் பகுதி நகர்பகுதியில் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் உணவு தேடி யானை, கரடி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் வருவது பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழலில் தோடர் பழங்குடியினர் உயிரிழந்த சம்பவம் அவருடைய மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கையாக இருக்கு. அதே சமயம் உடலை வாங்க சொல்லி வனத்துறையினரும் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.